ஓகேடா. ஓகேடா. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னென்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தாச்சு ரைட்டா? ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். கிளிக் ஈவெண்ட், பிளர் ஈவெண்ட், இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம் ரைட்டா? அதெல்லாம் பார்த்துட்டோம் ரைட்டா. ஸோ அதே மாதிரி பல ஈவெண்ட்ஸ் இருக்கு. கிளிக் ஈவெண்ட் இருக்கு, ஆன் செலக்ட் ஈவெண்ட் இருக்கு. செலக்ட் ஈவெண்ட் வந்து நாம டிராப் டவுனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். அது ஈவெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதோட ஃபங்க்ஷனாலிட்டி சேம் தான். நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். சரியா? ஓகே சார். ஓகே. ஓகேடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூல எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்ல என்னென்ன மெத்தட் இருக்கு. சரியா? அதே மாதிரி நம்பர்ஸ்ல என்னென்ன மெத்தட் இருக்கு, அரேஸ்ல என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்டா இன்னைக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு பார்க்கறது நாம வந்து ஸ்ட்ரிங் பார்ப்போம். ஹலோ, ஆனா எனக்கு கேக்குதா? ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸ் பார்ப்போம், அரே பார்ப்போம். என்ன? ஓகே ஓகே சார். மெத்தட்ஸ், நம்பர்ஸ் மெத்தட். ஓகே ஓகே. அடுத்தது அரே மெத்தட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்டா. ஸ்ட்ரிங்னா எப்படி இருக்கு, அதில் என்னென்ன மெத்தட் இருக்கு, அப்படி அதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்டார்டிங்ல இருந்து. சரியா? நோட் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு இதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகேடா. ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நான் இப்படி தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ரைட்டா? வேரியபிள் வேல்யூ ஈக்குவல் டு ஹரி இஸ் எ குட் பாய். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரைட்டா? இதை வந்து சிங்கிள் கொட்டேஷன்லையும் யூஸ் பண்ணலாம், டபுள் கொட்டேஷனும் நீ போடலாம்டா. சரியா? இது வந்து அப் டு யூ. நீ வந்து என்ன டிசைட் பண்ற அப்படிங்கிற பொறுத்து தான் இது வந்து இருக்கு. ஆனா ஒன்று, நீ சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷனாவே யூஸ் பண்ண, டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணா டபுள் கொட்டேஷனாவே யூஸ் பண்ண. ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும் நாம ப்ரோக்ராமிங்ல, ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகேவா? ஓகேடா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஸ்ட்ரிங் வந்து இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நம்பர் வந்து இப்படி டிஃபைன் பண்ணுவோம். எப்படி? கவுண்ட் ஈக்குவல் டு 0. சும்மா நம்பர் டைப் பண்ண அப்படின்னாவே அதனுடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக தான்டா இருக்கும். சரியா? இது வந்து நம்பரு 1 2 3 4 5 6 இப்படிங்கிறது நம்பரு. டைப் பண்ண நம்பராகவே கிடைக்கும். ஓகே. டைப் வருது, சாரி, டைப் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு போட்டு நம்பர் வருதா? ஸோ இதனுடைய டைப் வந்து பார்த்தா அப்படின்னா நம்பர். ஏன்னா நம்ம நம்பர் தான் அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைப் ஆஃப் வேல்யூ அப்படின்னு போட்டுனா ஸ்ட்ரிங் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி, ஸோ the values, okay, if you will specify any value within the single quote or double quote, that will be considered as the string value. Okay. If you assign any numeric value directly to the any variable, then that variable will be considered as a number. Okay. ஸோ இந்த நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, பை டிஃபால்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ நாம ஸ்ட்ரிங் பார்ப்போம். ஸ்ட்ரிங் வேல்யூ ஃபர்ஸ்ட், இதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே. சரியா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வேல்யூ டாட் லென்த் அப்படி. சரியா? ஸோ இந்த லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உன்னுடைய அந்த கவுண்டை கொடுக்குண்டா. இதில் இருக்குல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ இதில் இருக்கிற மொத்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதனுடைய லென்த்தை வந்து இது கொடுக்கும். ஸ்பேஸ், ஒயிட் ஸ்பேஸ் இல்லாம, ஒயிட் ஸ்பேஸோட சேர்த்து தான் கொடுக்குதுடா. ஸ்ட்ரிங் குள்ள இருக்கிறதுனால. ஆமா, ஒயிட் ஸ்பேஸோட சேர்த்து தான் கொடுக்கும் உனக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இதில் இருக்கு.
அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன், இதே மாதிரி இதில் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இந்த மாதிரிலாம் இருக்கு. புரியுதா? இண்டெக்ஸ் ஆஃப் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு. உனக்கு அடுத்து சொல்கிறேன் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் உனக்கு கொடுக்குதுடா. ஓகே சார். இப்போ இதே வந்து வேல்யூ டாட் ட்ரிம் ஃபங்க்ஷன் போட்டு டாட் லென்த் கொடுத்தா அந்த ஒயிட் ஸ்பேஸ் இல்லாத வரும். இல்ல ட்ரிம் போட்டீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் இல்லாம வரும். இப்போ வந்து வேல்யூ டாட் ட்ரிம் டாட் லென்த், சரியா? இது ஒன்னோட வாய்ஸ் ட்ரிம் என்ன பண்ணணும்னா இங்க முன்னாடி பின்னாடி இருக்கிற வேல்யூஸ் தான் இப்போ ரிமூவ் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு இது போடுறேன் நானு. இப்போ வேல்யூ டாட் லென்த் போடுறேன், 20 வருதா? ஏன் அப்படின்னா நாம வந்து 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ரைட்டா? ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு வி ஹேவ் given one sub space, ஓகே? ஸோ அது வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கு உண்டான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். தட்ஸ் வை இட் டுக் 2 கேரக்டர்ஸ், ஓகே? ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், நீ சொன்ன மாதிரி ட்ரிம் போட்டோம்னா பாரு 18 வருது. ஆமா, ஓகே. Because trim will remove the empty spaces, okay, from the string. Front side and the back side spaces from the string. Okay dala. புரியுதுடா? So இதெல்லாம் நம்முடைய வேல்யூ. So whenever you do some validation or anything, better you should use some trim method. புரியுதுடா? எங்க வந்து உனக்கு கன்ஃபார்மா தெரியல அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும்ல, இங்க வந்து எனக்கு என்ன வரும்னே தெரியாது, ஸ்பேஸ் வரலாம், என்ன வேணா வரலாம் அப்படிங்கிறது நீ ட்ரிம் யூஸ் பண்ணிக்கணும், சரியா? அதே மாதிரி இப்ப இன்னொன்னு வேல்யூ இருக்கா? இப்ப என்ன பண்ணா இதுல வந்து ஸ்லைஸ்னு ஒரு வேல்யூ இருக்குடா. ஸ்லைஸ் அப்படின்னா என்னன்னா கட் பண்றது. உனக்கு தேவையான ஒரு கேரக்டர் மட்டும் இதுல கட் பண்றது. உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், 0 to 5ன்னு போடுறேன், அப்படிங்கிறது மட்டும் வருது பாரு. இது என்ன பண்ணும், 0th பொசிஷன்ல இருக்கிற வேல்யூல இருந்து அதுல இருந்து 5th கேரக்டர் வரை எடுத்துட்டு வரும்டா. ஓகே 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 ஓகே. இப்ப ரிமூவ் பண்ணிடுறேன், எம்டி ஸ்பேஸ்ல ரிமூவ் பண்ணிடுறேன், சரியா? ஹரி ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு கமா வரும். 0 to 5 கொடுங்க. போட்டுருக்கேன். 0 to 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹரி ஸ்பேஸ் வந்திருக்கா? 1 2 3 4 5. எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் மாதிரி இது எடுத்துக்கும், அசியூம் பண்ணிக்கும். அதனால பார்த்தா நான் ஹரின்னு வருது. இப்போ என்ன பண்ணலாம், 5ல இருந்து ஒரு 10 வரையும் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியான்னு வருது. இப்போ ஒரு 15 கொடுக்கலாம் அப்படின்னா இஸ் ஏ குட் பாய் அப்படின்னு வருது. இப்போ நீயே ஃபர்ஸ்ட் போயிதா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 குட் மட்டும் எடுப்போம் இப்போ நம்ம, சரியா? குட் மட்டும் எடுப்போம், 15, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் தட் வி யூஸ் டு ஃபைண்ட் சம் பர்டிகுலர் வேர்ட் ஃப்ரம் தி ஸ்ட்ரிங்டா, சரியா? ஸ்லைஸ் புரியுதுடா? புரியுது. ஓகேடா. ஸோ இந்த ஸ்லைஸ் வந்து நீ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவ அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு வேர்டு வேணும், அந்த வேர்டை நீ மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இந்த வேர்டு இருக்கா அப்படிங்கிறத நீ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த பொசிஷனில் உனக்கு இந்த வேர்டு இருக்கு, அந்த வேர்டை உனக்கு கெட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீ நம்பர்ஸ் பாஸ் பண்ணி அந்த பொசிஷன் பாஸ் பண்ணி நீ அந்த வேர்டு எடுக்கலாம் நீ, சரியா? ஓகேடா. இப்போ இந்த வேல்யூல இப்போ உனக்கு வந்து குட்டுங்கிற வேல்யூ உனக்கு தேவை அப்படின்னா இந்த குட்டுங்கிற வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு இருக்குடா. ஓகே, சரியா? இது என்ன பண்ணும், நீ எந்த வேல்யூ பாஸ் பண்றியோ அந்த வேல்யூடைய இது வந்து கொடுக்கும்டா, சரியா? அதாவது எந்த பொசிஷன்ல இருக்கு ஹரி, எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு கொடுக்கும்டா. ஹரி வந்து 0th பொசிஷன்ல இருக்கு, இஸ் 5th பொசிஷன்ல இருக்கு, ஏ அப்படிங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இது கேரக்டர் வைஸ் ஸ்பெசிஃபை பண்ணுது, புரியுதா? ஓகே 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 ஓகே. 0 ஃபர்ஸ்ட் பொசிஷன், இதுலயே இங்க ஏங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது பாரு. ஆமா, புரியுது நான் சொல்றது? இப்ப பாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. 15th பொசிஷன்ல இந்த பாய் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது, இதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுது, புரியுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் இருக்கு,
இப்போ ஒரு வேலிடேஷன் அதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி வேலிடேஷன்ல பார்த்துருக்கியா, ஒரு சில ஓஎல்எக்ஸ் இந்த மாதிரி இடத்துல நீ நம்பர்ஸை டைரக்டா கொடுக்க முடியாது. ரைட்டா? அப்படி நம்பர்ஸ் டைரக்டா கொடுத்தீங்கன்னா அது அந்த நம்பர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் ஒரு நாளைக்கு அப்புறம். இந்த மாதிரி பார்த்துருக்கியா? எப்படின்னா ஓஎல்எக்ஸ் குவிக்கர் இங்கே எப்படின்னு வச்சுக்கோவே, நீ பே பண்ணாதான் நம்பர்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்கு, இல்லை ஒரு சில வெப்சைட்ல இருக்கு. அங்க என்ன பண்ணுவானுங்க, இப்ப டேட்டிங் சைட்டே போறேன்னு வச்சுக்கோவே, உன்னுடைய அபவுட்ஸ்ல போய் ப்ளீஸ் கால் மீ திஸ் இஸ் மை நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் நீ. ரைட்டா? அப்படி கொடுத்த அப்படின்னா டேட்டிங் சைட்ல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த உன்னுடைய நம்பர் இருக்காது அதுல இருந்து. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல போய் இப்ப இந்த மாதிரி நீ கொடுக்குற மை நேம் இஸ் ஹரி, ஓகே, மை மொபைல் நம்பர் இஸ் 967 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, வேல்யூ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஒரு வேலிடேஷன் அவங்க பேக்கெண்ட்ல இருக்கும். மொபைல் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்தது அப்படின்னா அதுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ, கண்டினியூஸா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ்ல தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேல்யூ டாட் ஸ்லைஸ்ன்னு போட்டு அந்த பொசிஷன் கொடுத்துருவாங்களா? இல்ல பொசிஷன்ல இதுக்கு வந்து ஒரு ரிஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ரிஜெக்ட்ஸ் போட்டின்னு வச்சுக்கோவேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒன்னு இருக்குடா, அது நான் சொல்றேன் அடுத்தது. அது போட்டா என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரிங் மட்டும் தான் வரும், இது வராது. புரியுதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கு. ரிஜெக்ட்ஸ் போட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம், நம்பர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மொபைல் இருக்கு இல்ல மொபைல் நம்பர்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதை வந்து தூக்கிடுவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய யூஸ். இந்த மாதிரி இருக்கும். உனக்கு ஏதாவது ஒரு வேர்டு வந்து அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையாங்கிற கண்டுபிடிக்கிறதுக்காக நீ யூஸ் பண்ணலாம்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கு, வேல்யூ டாட் சப்ஸ்ட்ரிங்டா. சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் எண்ட் பொசிஷன்டா கொடுத்தீங்கன்னா உனக்கு எல்லாமே வந்துடும். சேம்டா, ஜஸ்ட் லைக் அ ஸ்லைஸ் ஒன்லி. ஓகே, ஆனால் இதில் என்னன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸ்லைஸ்ல வந்து பின்னாடி இருந்து கூட நீ வரலாம், பின்னாடி இருந்து நீ நெகட்டிவ்ல கூட போடலாம். புரியுதா? ஓகே. ஆனா சப்ஸ்ட்ரிங்ல நீ நெகட்டிவ்ல போட முடியாது, மைனஸ்ல போட முடியாது. அசெண்டிங்ல பண்ண முடியும். என்னடா? அசெண்டிங் ஆர்டர்ல தான் வர முடியும். ஆமா ஆமா ஆமா. இப்போ உதாரணத்துக்கு வேரியபிள் வேல்யூ ஈக்குவல் டு ஓகேவா, வேல்யூ டாட் ஸ்லைஸ் -6. புரியுதா? இது மட்டும் வந்திருக்கு. புரியுதா இல்லையா? ஓகே, 6th பொசிஷன்னா 6th பொசிஷன்ல இருந்து அது எடுத்துட்டு வந்திருக்கு. புரியுதா? இப்போ வந்து 6th பொசிஷன்னா YOBங்கிற தேர்ட் 3 பொசிஷன் ஸ்பேஸ் ஒரு பொசிஷன் 4 ஆச்சுங்களா? அதுல இருந்து 12வது பொசிஷன் வரை எடுத்துட்டு வந்திருக்கு. அதான் 5 6 6th பொசிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்களா? ஆமா ஆமா, 6th பொசிஷன்ல இருந்து 12th பொசிஷன் வரை எடுத்துட்டு வந்திருக்கு, கோ வரை எடுத்துட்டு வந்திருக்கு. சரியா? ஆனா இந்த மாதிரி மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஸ்லைஸ்ல. அதான் மைனஸ் போட்டா BOYங்கற YOB அப்படிதானே கவுண்ட் பண்ணிட்டு வரோம். அதுல இருந்து 6th பொசிஷன் தான எடுக்கும், பேக்வர்ட்ஸ்ல இருந்து தான் எடுக்குங்கற. கரெக்ட் தானே? ஆமாடா ஆமாடா, கரெக்ட்டா நீ சொல்றது கரெக்ட்டா. ஓகே, அதே தான். இப்ப 6th பொசிஷன் நீங்க அப்படியே நான் கவுண்ட் பண்ணி காட்டுங்களேன். Y 1 2 3 4 5 6 டா. ஸ்பேஸ் எடுத்துக்காது, ஸ்பேஸ் இல்லாம ஸ்பேஸ் எடுத்துக்கோ. ஸ்பேஸ் ஒரு பொசிஷன் எடுத்தாச்சுன்னா 6th பொசிஷன் வந்து GOOன்னு வருதுங்களே. ஆமாடா, அதான் GO கடைசில எண்டா இருக்கு பாரு, அதாவது இதுல இருந்து அப்படியே எடுத்துட்டு வர. இது புரியுதா இல்லையா? புரியல. எனக்கு என்ன கேள்வினா YOBங்கிறது 3ங்களா? 1 2 3 4 5 டா. புரியுதா? 6 டா. -6 it will start from the back position டா. இப்படி வரும்டா கவுண்ட். -6 அந்த 6 -6 அதான் 6 ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமா, அதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், 12வது வரி எடுத்துட்டு வரும். 12 20 வரி இருக்கும். புரியுதா இல்லையா? 6 7 8 9 10 11 12. அப்ப 12 இங்க முடியுதா?
ஆமா ஆமா. அப்ப என்ன ஆகும், இதுல இருந்து இது ஃபுல்லா எடுத்துட்டு வரும், இது மட்டும் இதுக்குள்ள இருக்கிற மட்டும் எடுத்துட்டு வரும். அதாவது பேக் எண்ட்ல, அதாவது பேக்வேர்டு வரும் இது. இப்ப இப்படி வேலை செய்யும், பேக்வேர்டு இப்படி வேலை செய்யும். நீ பிளஸ்ல போட்டினா இப்படி வேலை செய்யும். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்லைஸ் உடைய அட்வான்டேஜ். என்னன்னா பிளஸ்லயும் கொடுக்கலாம், மைனஸ்லயும் கொடுக்கலாம். ஓகே ஓகே தல. இதே இது சப்ஸ்ட்ரிங் கொடுக்குற அப்படின்னா அதுல மைனஸ்ல கொடுக்க முடியாது. ஸோ நம்ம பாசிட்டிவ்ல தான் கொடுக்கணும். அது பாசிட்டிவ் அப்படின்னா உனக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 5ல இருந்து 13 அப்படின்னா உனக்கு 5ல இருந்து 13க்குள்ள இருக்க அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுத்து வந்து கொடுக்கும். ஓகே தல. புரியுதா? புரிஞ்சது புரிஞ்சது. இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் இருக்க ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுத்து வந்து கொடுக்கும். ஓகே இப்போ தல. உனக்கு வந்து டைனமிக்கா பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோவேன். இப்போ குட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கோவேன். என்ன தெரியுமா பண்ணணும்? வேல்யூ இருக்கு, ரைட்டா? வேல்யூ டாட் சப்ஸ்ட்ரிங் இல்லைன்னா ஸ்லைஸ், சரியா? ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? வேல்யூ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஹரி. புரியுதா இல்லையா? புரியுது புரியுது. வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் ஹரிங்கிற பேரு, ஹரிங்கிற பேர்ல இருந்து எடுத்துட்டு வருது இது, ரைட்டா? இப்ப குட் அப்படி வச்சுக்கோவேன், அதுல இருந்து எடுத்துட்டு வருது. ஓகே ஓகே ஓகே. புரியுதா இல்லையா? புரியுது புரியுது தல. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப வந்து உனக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாரு. இதை என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள்ல இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்குவோம், சரியா? குட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10வது இண்டெக்ஸ்ல இருக்கா? ஓகே. உனக்கு வந்து இப்ப என்னன்னா ஹரி இஸ் எ குட் பாய் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து நீ குட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும் உனக்கு எடுக்கணும் இப்ப, சரியா? நாம என்ன பண்றோம்? குட் அப்படிங்கறதோட இண்டெக்ஸ் நம்ம எடுக்கிறோம் இந்த ஸ்ட்ரிங்ல. ஓகே. அது 10வது இண்டெக்ஸ்ல இருக்கு, சரியா? இப்ப என்ன பண்ணலாம் நாம? இப்ப வேல்யூ டாட் சப்ஸ்ட்ரிங், ஓகேவா? இதுல இண்டெக்ஸ் கமா இண்டெக்ஸ் பிளஸ் வேல்யூ டாட் லென்த் 10. 1 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. குட் பாயிண்ட் ஃபுல்லா வருது. இண்டெக்ஸ் டாட் பிளஸ் idx பிளஸ் டாட் லென்த். மீட்டிங்ல பண்றது, மீட்டிங்ல கரெக்டாக வரும். ஓகே 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 ஓகே. இப்போ குட்டுங்கிற வேல்யூ உனக்கு வேணுமா? வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ, ரைட்டா? சர்ச் வந்து உனக்கு குட்னு ஒரு வேல்யூ வந்து உனக்கு சர்ச் பண்ணணும், ரைட்டா? ஆமா. இப்போ என்ன பண்றோம்? இதனுடைய இண்டெக்ஸ் நம்ம எடுத்தாச்சா? ஆமா தல. இந்த வேல்யூல இருந்து இதனுடைய இண்டெக்ஸ் குட் அப்படிங்கிற இண்டெக்ஸ் நம்ம எடுத்து வச்சாச்சு இந்த வேரியபிள்ல, ரைட்டா? ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம் நாம? இதுதான் சர்ச் பண்ற கீவேர்ட். இது நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் நாம, ஓகேவா? ஆமா. என்ன பண்றோம்? அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? என்னன்னா வேல்யூ டாட் சப்ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் பாஸ் பண்றோம், அதாவது ஸ்டார்டிங் பொசிஷனோட இண்டெக்ஸ் நமக்கு கிடைச்சிடும், ரைட்டா? இதுதான் அந்த இண்டெக்ஸ் எடுக்கிற வேல்யூ கோட் நாம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் நாம. ஓகே. இது அப்படியே நான் எடுத்து இங்க போடுறேன் பாரு. புரியுது புரியுது. இது டைனமிக்கா நம்ம எப்படி பண்ணலாம்னா, நம்ம இப்போ ரியல் டைம் ஃபங்க்ஷனாலிட்டி சொல்றேன். அந்த வேல்யூ டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஹலோ சொல்ற? டேய் கேக்குதுங்களா? எனக்கு கேக்குதுடா. அதான் சார், அது ரியல் டைமா வந்துட்டு வேல்யூ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஸ்ட்ரிங்குக்குள்ள குட்னு கொடுத்துருக்கோம்ல. ஆமா. அதுக்குள்ள நம்மளோட அந்த கீ ஆப் வேல்யூவை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அதோட கீ ஆப் இது சப்ஸ்ட்ரிங் அப்படியே நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும், கரெக்டா? அப்படி கூட பண்ணலாம், நாம ஹைலைட் பண்ணி காமிக்கிறது கூட வைக்கலாம். எப்படின்னா இதை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோவே ஒரு வேலிடேஷன் பர்பஸுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இமெயில் வேலிடேஷன், இமெயில்ல வந்து @ இருக்கணும்
அப்படிங்கும்போது வேல்யூ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் நீ யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் இண்டெக்ஸ் ஆஃப். அது யூஸ் பண்ணணும் அப்படின்னா @ வந்து இதுல இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடும். அப்படி இல்லைன்னா நம்ம எரர் த்ரோ பண்ணிக்கலாம். ஆமா. அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கு, நீ ஒரு சைட்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து கண்டென்ட் டைப் பண்ணும்போது செக்ஷுவல் கண்டென்ட் வந்து அவங்க என்டர் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வேலிடேஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சில கோட்லாம் யூஸ் பண்ணலாம். சரியா? அதாவது இண்டெக்ஸ், அதாவது இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான், ஆனா நிறைய இடத்துல நீ பயன்படுத்தலாம். சினாரியோஸ் வந்து நிறைய சினாரியோஸ் வரும் உனக்கு. ஸோ இதனுடைய யூசேஜ் பார்த்தா அப்படின்னா இதனுடைய ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்டுடைய இண்டெக்ஸ் உனக்கு கொடுக்கும். அதுதான், புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்ல வந்து நமக்கு குட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்கணும். ஸோ நாம என்ன பண்றோம், ஸ்ட்ரிங்ல இருந்து இண்டெக்ஸ் ஆஃப் குட் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் நாம. சரியா? அதனுடைய இண்டெக்ஸ் நாம எடுக்கிறோம் இங்க. கரெக்டா? இண்டெக்ஸ் வந்து 10 அப்படின்னு இங்க இதுவரையும் வந்து 10 அப்படின்னு இது ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்றோம். அதுல வந்து 10 பிளஸ் இதனுடைய லென்த், இது 4 வருமா? அப்ப என்ன ஆகும், 10 + 14ன்னு வரும். புரியுதா இல்லையா? 10ல இருந்து 14க்குள்ள இந்த ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் நமக்கு. புரியுதா? புரியுது. 10ல அப்புறம் 14க்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ 14 பிரிண்ட் ஆகுங்களா? ஆமா. குட், ஓகேவா? இப்ப நீ இந்த இண்டெக்ஸ் வந்து ஐடிஎக்ஸ் என்னன்னு பாரு, 10, ரைட்டா? இப்ப ஐடிஎக்ஸ் பிளஸ் சர்ச் டாட் லென்த் 14. அப்ப இதனுடைய மீனிங் என்ன, வேல்யூ டாட் சப்ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் பொசிஷன் 10. ஆண்டா, புரியுதுல? இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குட் அப்படிங்கிற ஒரு வேல்யூட இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10. இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா அதனுடைய பொசிஷன்டா, எந்த பொசிஷன்ல இருக்குன்னு அந்த இண்டெக்ஸ்டா. புரியுதுல? இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கோ. ஸோ 10வது பொசிஷன்ல குட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 10 நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம சர்ச் பண்ண வேண்டிய வேல்யூ இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா குட், ரைட்டா? ஸோ இதனுடைய லென்த் நம்ம இது ஸ்டார்டிங் பொசிஷன் தெரியும், நமக்கு ஃபுல்லா எடுக்கணும்ல, குட் அப்படிங்கிற வேல்யூ எடுக்கணும்ல. ஸோ இதனுடைய லென்த் நம்ம போடுறோம், போட்டா என்ன ஆகும், 14 நீங்க வந்துருச்சு. ஸோ 10 + 14 = குட் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வந்துடும் ஸ்ட்ரிங்ல இருந்து. புரியுதா உனக்கு? இல்ல ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதா இதுல? கிளியரா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ ஓகேன்னு வருதுல? ஆமா. இப்போ இந்த ஓகே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே அதாவது ஆல்ரெடி போட்டு தான் வச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன எத்தனாவது லென்த்ல வரும்னா பிரிண்ட் பண்ணிட்டீங்களே, ஏன்னா புரியுதா? புரியலையா? புரியுது. ஹலோ, கேக்குதுங்களா? எனக்கு கேக்குதுடா. எனக்கு நடுவுல கட் ஆயிடுச்சு தல. அதான் 21 பொசிஷன் என்ன ஃபர்ஸ்ட் அசெண்டிங். இது வந்து நம்ம வந்து சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல இருந்து தான் போகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஓகே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி காட்டுது. 21th பொசிஷன்ல ஓகே இருக்கு. சரி, அதான் அந்த 20 பொசிஷன் கிடைக்கல. இப்போ ஐடிஎக்ஸ் பிளஸ் சர்ச் டாட் லென்த்னு போட்டிங்கன்னா 21ல இருந்து நம்மளுக்கு காட்டும் 21 அப்படின்னு காட்டணும் பாருங்க. 21 to 21. ஓகேடா. இப்போ இங்க ஓகேனா இது வந்து எந்த ஓகேவை காமிச்சது? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஓகே தான், சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்றதுனால. ஓகே, இந்த ஓகேங்கிறது எந்த ஓகே? அந்த ஓகேங்கிறது முதல்ல ஒரு ஓகே இருக்கு, ரெண்டாவது ஒரு ஓகே போட்டிருக்கு, ரைட்டா? ஆமா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்?
நீ இதுல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஸ்ட்ரிங் போடுறியோ அந்த ஸ்ட்ரிங் அப்படியே அப்படியே மேட்ச் பண்ணும் இது இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே ஓகே. அதனால ரெண்டாவது இப்ப கீழே வந்து டாட் போட்டதுனால அந்த ரெண்டாவது ஸ்ட்ரிங் வந்து அப்படியே மேட்ச் பண்ணுது. ஆமா, அதாவது ரெண்டாவது ஓகே மேட்ச் பண்ணுது. ஏன்னா இந்த ஓகே பக்கத்துல டாட் கிடையாது, ரைட்டா? ஆனா இந்த ஓகே பக்கத்துல டாட் இருக்கு. சோ என்ன பண்ணும், இந்த ஓகேவை தான் எடுத்துட்டு வரும், இந்த ஓகே தான் எடுத்துட்டு வரும். அந்த டாட் வந்து ஸ்பேஸ் விட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஓகே தான் எடுத்துட்டு வரும். ஆமா ஆமா. ஓகே ஓகே தல. ஸ்பேஸ் விடுறேன், ஃபர்ஸ்ட் ஓகே எடுத்துட்டு வந்துருச்சு. ஸ்பேஸ் டாட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஓகே தான் வரும். ஆமா, அது ஏன்னா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்டா? இப்ப புரிஞ்சிருக்கு உனக்கு? புரியுதுல்ல? புரியுதுல? ஓகேடா. சோ இதுதான்டா இப்ப சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு இதோடைய யூஸ்ரா, சரியா? இப்ப அடுத்தது உனக்கு வந்து குட் பாய் அப்படிங்கிற இடத்துல பேட் போடணும்னு வச்சுக்கோவேன், சரியா? ஓகே. இப்ப குட் பாய் அப்படிங்கிற இடத்துல வந்து உனக்கு பேட் பாய்ன்னு போடணும்னு வச்சுக்கோவேன். என்ன பண்ணணும், வேல்யூ ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடா, சரியா? ஸோ இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அதாவது இங்க பாரு, சர்ச் வேல்யூ அண்ட் ரீப்ளேஸ் வேல்யூ. எந்த வேல்யூ சர்ச் பண்ணி எந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் எந்த வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ணணும், குட்ங்கிறதுக்கு பதிலா பேடுங்கிறத நான் போடணும் அப்படிங்கிறேன், அவ்வளவுதான். ஓகே தல, புரியுதா? ஸோ இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குட் பேட், அதாவது எந்த வேல்யூ உனக்கு வேணுமோ அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு எந்த வேல்யூ தேவையில்லையோ அந்த வேல்யூ நீ தூக்கி விட்டுறலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய யூசேஜ்ரா. ஓகேவா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ்டா. இப்ப நீ கேபிட்டல் லெட்டர் போட்ட அப்படின்னா இது எடுத்துக்காது, ஏன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓ, புரியுதா? கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் இருக்குது, ஸ்மால் லெட்டர் போட்டா எடுத்துக்காது. ஆமா ஆமா, எடுத்துக்காது. சோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே தல. ஓகே, இந்த கேஸ் சென்சிட்டிவ் தூக்குறதுக்காக என்ன பண்ணுவோம் நாம, ஒரு சில ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு, சரியா? ஓகே, புரியுதா? இது என்ன பண்ணும், இன் கேஸ் சென்சிட்டிவ். ஐ அப்படின்னா என்னன்னா, ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்சென்சிட்டிவ், அதாவது கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம்டா. ஓ, ஐ கேஸ் சென்சிட்டிவ்னா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு இதுடா, என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பிரஷன், எஸ்கேப்பிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் மறுபடியும் உனக்கு சொல்றேன். நம்ம இன்னும் டைனமிக்கா ஒரு சில HTML பில்ட் பண்ணும்போது நம்ம ஒரு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல இது நான் என்னன்னு சொல்றேன். உனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியும், என்னன்னா கேஸ் சென்சிட்டிவ் இல்லாம கேஸ் இன்சென்சிட்டிவாவும் நாம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இதுல சான்சஸ் இருக்கு. ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுல நம்ம பண்ணலாங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நோட்ஸ் எடுக்கிறேடா? ஏதாவது ஒண்ணு மட்டும் எழுதி வச்சுக்கோ நீ நோட்ஸ், இல்லைன்னா இது வீடியோவா இருக்கு, வீடியோ பார்த்து கூட அப்படியே எடுத்துக்கோ, எழுதிக்கலாம். ஓகேடா. அப்புறமேலு இப்ப என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன், குட் பாய், ஹரி இஸ் a good boy, is a ஹரின்னு போறேன்னு வச்சுக்கோவேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குட் மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆகுது, ரைட்டா? இப்ப என்ன பண்ணணும், நீ ஒரே ஒரு அந்த கேரக்டர் மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆகுது. உனக்கு என்ன இப்ப ரெக்யர்மெண்ட் அப்படின்னா, நீயும் எல்லாமே நீ வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். புரியுதா இல்லையா? இப்ப ஹரி இஸ் ஏ குட் பாய் இஸ் ஏ ஹரின்னு இருக்கு, அதுல வந்து ரீப்ளேஸ் பண்றேன் குட் பதிலா பேட் போடுறேன். ஆனா இது என்ன பண்ணுது, இட் ஜஸ்ட் ரிமூவ்ஸ் ஒன்லி ஒன் குட், ரைட்? பட் we have another one good in this string, right? சோ இந்த கேஸ்ல என்ன பண்ணலாம், நாம இந்த இடத்துல ஜிங்கிறத ஆட் பண்ணலாம்டா. ஓகே, குளோபலா? ஆமா, குளோபல். ஓகே, குளோபல் கேஸ் இன்சென்சிட்டிவ். G stands for global, I stands for case insensitive. அப்ப என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா குட் அப்படிங்கிற கேரக்டரையும் அது மாத்தி விட்டுரும்.
ஓகே தல. சரியா? இதையும் நோட் பண்ணிக்கோ நீ, ரெகுலர் ஆ எக்ஸ்பிரஷன். பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல வந்து இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, 2 லோயர் கேஸ் 2 அப்பர் கேஸ், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த ஸ்மால் லெட்டர் லெட்டர் தானே? ஆமா, 2 லோயர் கேஸ் அப்படின்னா எல்லாமே லோயர் கேஸ் ஆயிடும். 2 அப்பர் கேஸ் எல்லாமே கேபிட்டல் ஆகும். ஆமா, இது நீ யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க யூஸ் பண்ணிருக்கியா? இல்ல தல, நான் ஃபங்க்ஷன் பார்த்திருக்கேன். ஃபங்க்ஷன் பார்த்துட்டு ஓகே தான். இதாண்ட யூஸ் கேஸ்டா. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவானுங்க, எல்லாமே அப்பர் கேஸ்ல வேணும்னு சொல்லுவானுங்க. இப்போ நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கல ஏஹெச்ஏ, அந்த ப்ராஜெக்ட்ல யாராவது ரிமார்க்ஸ் என்டர் பண்ணாங்கன்னா அது கேபிட்டல் லெட்டர்ல தான் சேவ் ஆகணும் பேக் எண்ட்ல. ஸோ கஸ்டமர் எப்படி வேணா டைப் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன், ஆன் பிளர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நம்ம பார்த்தோம்ல பிளர் ஃபங்க்ஷன், அந்த பிளர் ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையுமே நான் அப்பர் கேஸ்ல மாத்தி விட்டுருவேன். ஸோ டைப் பண்ணும்போதே அப்பர் கேஸா வந்துடும். டைப் பண்ணும்போதும் சரி, அதாவது அது வந்து கீ அப் ஃபங்க்ஷன் நீ சொல்றது, நான் சொல்றது பிளர் ஃபங்க்ஷன். இங்க கிளிக் பண்ணி வெளிய எடுக்கிறது. முடிச்சதுக்கு அப்புறம் டேட்டா போயிட்டு சேவ் ஆயிக்கும் கேபிட்டல் லெட்டர்ல. வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே அப்பர் கேஸ்ல மாத்தி விட்டுருவேன். உனக்கு வேணா சாம்பிள் காமிக்கிட்டுமா அத? ஓகே தல. பாத்தியாடா? ஆமா தல. என்ன பாரு, ஹரி இஸ் எ குட் பாய். ஓகே, அடிச்சிட்டனா? இப்போ வெளிய பிளர் ஃபங்க்ஷன் ஓகே கேபிட்டல் லெட்டர் ஆயிடுச்சா? இது வந்து எப்படின்னா, ஒரு இவங்க வந்து ப்ரொஃபஷனல் தானே, வேர்ல்டு முழுக்க இவங்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க. அப்படிங்கறதுனால நாம என்ன பண்றோம், அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டுக்காக இந்த கேபிட்டல் லெட்டர்ல நாம யூஸ் பண்றோம்டா. ஓகே ஓகே தல. சரி, அதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றோம். இந்த 2 அப்பர் கேஸ் 2 லோயர் கேஸ் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தா அப்படின்னா, இப்போ இன்னொன்று டெக்ஸ்ட் ஒன்று, சாரி, இப்போ வரையும் பார்த்தோம்லடா. இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம், நாம ஸ்ப்ளைஸ் பார்த்தோம், ஸ்ட்ரிங், இண்டெக்ஸ் ஆஃப், கரெக்ட், இண்டெக்ஸ் ஆஃப், ரீப்ளேஸ், கேஸ் இன்சென்சிட்டிவ், லோயர் கேஸ் அப்பர் கேஸ். ரைட்டா? அதே மாதிரி குளோபலும் பார்த்தோம் நாம. குளோபலா எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்தோம். ஆமா, அது நோட் பண்ணிருக்கீல? பண்ணிருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்க இருக்கு. எழுதிட்டேன், அதெல்லாம் நோட் பண்ணிட்டேன். இதான் வந்து அதனுடைய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான். சரியா? இப்போ அடுத்தது பார்க்கறது நாம கான்கேட்ரா. ஓகே சார். கான்கேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன், கான்கேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னு வச்சுக்கோவேன், ஓகே, நான் சும்மா இப்போ வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, இப்போ நான் லெட்டர் சும்மா யூஸ் பண்ற ஒரு ஸ்டாண்டர்டுக்காக. உனக்கும் புரியுப்ப இப்போ எல்லாம் இதானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்ஸ்ட் ஒன்று, அதாவது இங்க என்ன நான் வந்து சொல்ல வரேன்னா, நீ வேரும் போடலாம், வேர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேரியபிள், அவ்வளவுதான். அப்படிங்கிறது டிஃபைன் பண்றது, அவ்வளவுதான். வேருக்கு மேல லெட்டு போடுறோம், மற்றபடி எது வேணா போடலாம் நீங்க. ஓகே தல. ஹலோன்னு போடுறேன். அடுத்தது லெட் text2 equal to how are you. ஓகேவா? இப்போ என்ன போடுறோம், 2 போட்டிருக்கேன் நாம. இப்போ என்ன பண்றேன், ரெண்டையுமே நான் வந்து ஒன்று சேர்த்துறேன். என்ன அப்படின்னா, text1 டாட் கான்கேட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டை வந்து ஒன்னா சேர்த்திரும். text2 hello how are you. ஓகேவா? இப்போ இங்க என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வேணும் ஹலோ இடையில, ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம், இங்க போய் நீ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஹலோ how are you இல்லனா ஹலோ கமா how are you. தெரியுதா? புரியுது. இந்த மாதிரி கொடுத்த அப்படின்னா 2 டெக்ஸ்ட்டை வந்து நீ ஒன்னா இப்ப ஜாயின் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும்டா. ஓகே தல. ஓகே ஓகேவாடா? ஓகே தல.
ஓகேடா. அடுத்தது பார்த்தா அப்படின்னா இது வந்து கான்கனெக்டட் இதுடா. இதுலயே பார்த்தீங்கன்னா அடுத்தது டெக்ஸ்ட்ல வந்து ட்ரிம் இருக்கு. அந்த ட்ரிம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்டா? ஹலோன்னு சொல்லி ஸ்பேஸ் இருக்கு, டெக்ஸ்ட் 1 டாட் ட்ரிம் அப்படின்னு போட்டேன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸை அது ரிமூவ் பண்ணிடும்டா. ஓகே ஓகே ஓகேவாடா? ஓகே தல. ஸோ இந்த ட்ரிம் இது டவுட் இருக்காடா? இப்போ வரையும் இதுவரையும் பார்த்ததில்ல? நோ தலை. நோவா? ஓகே, அடுத்தது போகலாம். இப்போ ஓகே தல, இப்போ ஃபைன் எல்லாமே ஓகே. இப்போ டெக்ஸ்ட் 1 டாட் ட்ரிம்னு போட்டு இதுக்கு டாட் வேல்யூன்னு செட் பண்ணி முன்னாடி ஒரு வேரியபிள் செட் பண்ணி அந்த வேரியபிள் வந்துட்டு கன்கட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு கீழே இன்னொரு ஏதோ ஒரு வேல்யூ கூட கன்கட் பண்ணோம்னா அந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். கரெக்ட் தானே? கரெக்ட். அந்த வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்படி கான்கட் பண்றீல, கான்கட் பண்றத நீ ஏதோ ஒரு வேரியபிள் போட்டுக்கு. நீ இது வேரியபிள் என்ன சொல்றது, ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிற போட்டுக்கோ. ஓகே, போட்டுக்கிட்டு ஃபைனல் வேல்யூ தான் நீ யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே தல. ப்ரோக்ராமிங்ல அப்படி தான் நீ யூஸ் பண்ணுவ, சரியா? ஓகே தல, ஃபைன். எந்த ஒரு இப்போ நம்ம பண்ணோம்ல ரீப்ளேஸ், சப்ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே நீ இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ல நீ வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டாதான் அது வந்து உனக்கு வந்து இந்த வேரியபிள்ல உன்னுடைய ரிசல்ட் வந்து சேவ் ஆகும். ஓகே ஓகே, புரியுதா இல்லையா? கான்கேட் சரி, சப்ஸ்ட்ரிங் சரி, ஸ்ப்ளைஸ் சரி, ட்ரிம் எதுவா இருந்தாலுமே யூ ஹேவ் டு கெட் தட் ரிசல்ட் இன் ஒன் வேரியபிள் தான். ஓகே தல. Okay, otherwise it won't reflect in any of your variables, text 1 or text 2, it won't get update. ஓகே தல. Okay, புரியுதுடா நான் சொல்றது? புரியுது தல. ஓகேடா. அடுத்தது ஸ்ட்ரிங்ல வந்து பேடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குடா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா 0001 0002 0003 போடுவாங்க, தெரியுமா? இப்ப எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோவேன், 0001 0002 ஒரு 10,000 கணக்கு வச்சுக்குவாங்க. அப்புறமேல அதிகமா என்னாவும் 0010 0011 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஒண்ணுன்னு வச்சுக்கோவேன், 100 200 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து உன்னுடைய இந்த மாதிரி ஒரு சில ரெக்யர்மெண்ட் வரும். அது வந்து பேடிங் சொல்லுவோம் நாம. I mean, using the padding we can achieve this அப்படிங்கிற. இப்போ உதாரணத்துக்கு let text என்ன சீக்வென்ஸ் நம்பர் கரெக்ட்டா 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும் சொல்றீங்க, அதானே? அதுக்கு பேடிங் யூஸ் பண்றோம். இல்ல 1 2 3 4 5 போடுறதுக்கு இல்ல, நான் சொல்றது வந்து வச்சுக்கோவேன், ஒரு ஆர்டர் நம்பர்லாம் இருக்குன்னா ஆர்டர் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன், ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு 6 டிஜிட் இருக்கும், ரைட்டா? நீ என்ன பண்ணலாம், ஆர்டர் நம்பரை வந்து உனக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு ஆர்டர் நம்பர் விட்டு போகுதுன்னு வச்சுக்கோவேன், இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 4 5 விட்டு போகுது. உங்ககிட்ட 5 லெட்டர் தான் இருக்கு, 6வது ஒரு லெட்டர் வேணும் அப்படின்னா நீ பேடிங் யூஸ் பண்ணி 6வது ஒரு லெட்டர் எப்படி ஆட் பண்ணிக்கலாம், 0ன்னு போட்டுக்கலாம். உனக்கு இப்ப சொல்றேன், உனக்கு தெரிஞ்சிருப்பா. இப்ப நாம என்ன பண்றோம், லெட் ஃபைன் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோமா, என்ன பண்றானே டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட் அப்படி சொல்லி 4,0ன்னு போடுறேன். புரியுதா? இங்க பாரு, மேக்ஸ் லென்த். ஓகே, சரியா? எவ்வளவு லென்த் வந்து இருக்கணும் அப்படின்னு. உடனே இது என்ன எப்படி எடுப்பாரு, அப்படின்னு ஆயிடும். 2ன்னு போட்டா 2ன்னு ஆயிருச்சாங்க. இது வந்து என்ன வேல்யூ போற அந்த வேல்யூ மாறிடுவீங்க. புரியுதா இல்லையா? புரியுது. இது வந்து மொத்தம் என்னன்னா, உன்னுடைய டெக்ஸ்ட் வந்து 4 டிஜிட் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். பிளஸ் நம்பர் என்ன வேல்யூ ஸ்டார்ட் ஆகணும்ங்கறது நாங்க பக்கத்துல நாம கொடுக்கிறோம். ஆமா, கரெக்ட். தல அப்படியே 4,0,1 ன்னு போடுங்க. 0105 வரதா? வராதா? சிங்கிள் ஸ்ட்ரிங் தான் எடுக்கும். என்ன ஸ்ட்ரிங் உனக்கு வேணும் அப்படிங்கறது 99 போட்டாலுமே ஒன்றும் வராது. ஓகே தல. சரியா? ஸோ இதுதான் வந்து பேட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட யூஸ். இது எங்கன்னா ஒரு சில அக்கௌண்ட் சைடு இந்த மாதிரிலாம் நீ யூஸ் பண்ணுவேன், உனக்கு தெரியல. ஆனா நம்ம போகும்போது ஒவ்வொரு இடமா நம்ம என்ன சொல்ற எக்ஸாம்பிள் பார்க்க நமக்கு தெரிஞ்சிருந்தா. ஸோ இது வந்து இந்த மாதிரி
அடுத்தது 51 போடுறேன். 51ல 0 போட்டா 2 0 மட்டும் ஆட் ஆயிக்கும் கடைசியில. ஓகே தல. சரியா? டவுட்ரா? நோ நோ கிளியர். ஓகேடா. அதே மாதிரி பேட் எண்டுன்னு இருக்குடா இதுல. ஓகே. இது அதிகமா நீ யூஸ் பண்ண மாட்டேன், எங்கேயாவது யூஸ் பண்ணுவேன், இருந்தாலும் சொல்றேன். ஓகே ஓகே. பேட் எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,0ன்னு போட்டோம்னா அதுக்கு அப்பன் ஆட் ஆகும். இது வந்து பின்னால் ஆட் ஆச்சு, இது வந்து சாரி இது முன்னால் ஆட் ஆச்சு, இது பின்னால் ஆட் ஆகும் எண்டு. ஓகே. புரியுதா இல்லையா? புரியுது புரியுது. இப்போ 5ன்னு போடுறேன் அப்படின்னா பேட் எண்டுன்னு கொடுத்தனா எண்டில் ஆட் ஆகும், பேட் ஸ்டார்ட்னு கொடுத்தா ஸ்டார்டிங்ல ஆட் ஆகும்டா. அவ்வளோதான்டா. ஓகே தல. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து இது இப்போ வரையும் நம்ம பார்த்தல எதுவும் டவுட் இல்லைல்ல? டவுட்டே இல்லை. ஓகேடா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன், இப்போ ஸ்ட்ரிங்லேயே வந்து கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற உனக்கு தெரியணும் அப்படின்னா கேர் அட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடா. அதனால அதுதான் நம்ம வந்து சப்ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ண சப்ஸ்ட்ரிங்ல அது கண்டுபிடிக்கிறோம்ல. ஆமாம், சப்ஸ்ட்ரிங்கில் வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம் நாம். இந்த இண்டெக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஐ மீன் இப்போ குட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குட்டுடைய இண்டெக்ஸ் நாம கண்டுபிடிப்போம். ரைட்டா? ஆமாம். இப்போ என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸை வச்சு கேரக்டரை கண்டுபிடிப்போம். இப்போ வேரியபிள் வேல்யூன்னு இருக்குதா, வேல்யூ ஆஃப் has already been declared. அப்படிங்கப்பா ஓவர் ரைட் பண்ண. ஓகே, இப்போ வேல்யூன்னு போடுறோம், ஹவ் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஆர் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் பார்க்குறேன் நான். வேல் டாட் இண்டெக்ஸ் ஆஃப், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் உனக்கு சொல்கிறேன் பாரு. இப்போ ஆர் அப்படிங்கிறது என்ன, 4th இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லுது. ரைட்டா? இது வந்து என்னன்னா ஒரு கேரக்டருடைய இண்டெக்ஸ் சொல்லுது. ஆர் அப்படிங்கிற ஒரு முழு வார்த்தை. ரைட்டா? 4ன்னு வருது. இப்போ என்ன பண்ணுறேன், வேல்யூ டாட் கேரட் 4ன்னு கொடுத்தேன்னா ஏ மட்டும் தான் வருது. பார்த்தியா? இண்டெக்ஸ் என்ன பண்ணும், இதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்குல்ல, வேல்யூ இருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஆர்ன்னு கொடுத்தீங்கன்னா இதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்குல்ல, இதைத்தான் கொடுக்கும் இண்டெக்ஸ் ஆஃப். அப்புறம் ஸ்பேஸ் எது கொடுக்குது, ஸ்பேஸோட எது கேரக்டர் ஸ்பேஸ் எதுக்கு இல்ல 4 இப்ப 3 தான வரணும். இல்ல ஸ்பேஸ் அது கன்சிடர் பண்ணிக்குண்டா. 4th பொசிஷன் தாண்டி 5th பொசிஷன் வந்து 7 ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் 4 இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிறது. கேர்ங்கிறது 4th பொசிஷன், கேரட் 4னா 4th பொசிஷன். அதே மாதிரி தான் 4th பொசிஷன் முடிஞ்சு அந்த அடுத்த பொசிஷன் இண்டெக்ஸ் ஆஃப் பாத்தீங்கன்னா 0. ரைட்டா? ஆமா 0 1 2 3 4. அப்ப என்ன ஆகும், A ல இருந்து ஆரம்பிக்கும். ரைட்டா? புரியுது. ஓகே. இண்டெக்ஸ் ஆஃப் வந்து ஒரு வேர்டுடைய ஸ்டார்டிங் பொசிஷனை கொடுத்துரும் உனக்கு. கேரட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த, அதாவது கேர் அட் அப்படிங்கிறதுனா கேரக்டர் அட், எந்த இடத்துல இந்த ஐ மீன் இந்த பொசிஷன்ல என்ன கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. இப்போ 4 நம்த்துனா உனக்கு ஏங்கிறது மட்டும்தான் வரும், இந்த பொசிஷன்ல ஏங்கிற கேரக்டர் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். புரியுதா? ஓகே தலா. ஸோ இதுதான்டா இது. அதே மாதிரி இப்போ நீ இந்த மாதிரி கேரக்டர் நீ அந்த கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், வேல்யூ கமா 1 அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ கமா 0, வேல்யூ கமா 2. புரியுதா? 3 ஸ்பேஸ் வருது, 4 ஏ. இந்த மாதிரி நாம வந்து கேரக்டரை நாம கண்டுபிடிக்கலாம்டா. ஓகே தலா. இப்போ என்ன பண்றோம், 4க்கு வந்து நான் என்ன பண்றேன், கேபிட்டல் ஏ அப்படிங்கறத அசைன் பண்றேன். சரியா? ஓகே. 4th பொசிஷனுக்கு ஏ கேபிட்டல் ஏ அசைன் பண்றீங்க. ஆமா. 4க்கு பெரிய ஏ. ஆனா அது அப்டேட் ஆகாது. ஏன்னா வந்துட்டு கே சென்சிட்டிவ்.
கேஸ் சென்சிட்டிவ்லாம் கிடையாது. இது என்ன பண்ணும்னா வெறும் கேரக்டர் மட்டும்தான் எடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது. புரியுதா? உனக்கு அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓ ஓகே 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 தல. சரியா? ஓகேடா. அது வேல் கேரட் திருப்பி போடுங்க. வேல் டாட் கேரட் ஃபங்க்ஷனுக்குள்ள 4 ஆமா வந்து போயிடுச்சு. ஓகே ஓகே. 4னா 4th பொசிஷன்ல நம்ம a இருக்கு. அது அப்படியே மட்டும் கொண்டு வந்து காட்டும். இண்டெக்ஸ் ஆஃப்னா 4th பொசிஷன் மொத்தபடி கொண்டு வந்து காட்டும் a r e ன்ட்டு. ஆமா. ஓகேவா? இதுதான்டா இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னா இதனுடைய 4th பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் 4 ரிட்டர்ன் a. ஓகே தல. புரியுதா? இது வந்து பாத்தீங்கன்னா 4 அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணும், இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் என்ன, அந்த 4வது பொசிஷன்ல என்ன கேரக்டர் அப்படிங்கறது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே தல. சரியா? சோ இதுதான் வந்து இதனுடைய யூசேஜ். இப்ப அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பிளிட்டரா. இந்த ஸ்ட்ரிங்லயே இத்தனை ஃபங்க்ஷன் இருக்குடா மெத்தட். சரியா? வேல்யூ டாட் ஸ்பிளிட். ஓகே. எழுதிட்டு வர ஃபங்க்ஷன் நேம்ல போட்டு வரீல, இத்தனை ஃபங்க்ஷன் பார்த்து எல்லா எக்ஸாம்பிள் எழுதுறீல. ஆமா தல, நீங்க என்ன டைப் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ என்ன பண்றோம், ஸ்பிளிட் அப்படின்னா என்னன்னா இந்த வார்த்தையை வந்து நாம தனித்தனியா பிரிக்கிறதுடா. சரியா? ஹரி, ஈசு, ஏ, குட் பாய் இதையெல்லாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பிரிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றேன், இதுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கா? ஆமா. என்ன பண்றேன், ஸ்பேஸை வச்சு எல்லா வார்த்தையும் நான் பிரிக்க போறேன் இப்ப தனித்தனியா. இப்படி போட்டேன் அப்படின்னா எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிருண்டா. ஓகே. புரியுதா? இது மேக்ஸிமம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோவேன். நீ எங்கேயா யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, ஒரு ஆர்டர் நம்பர் வரும் ORD 0005 பைப் போட்டுருவாங்க, 5 குவான்டிட்டி இருக்கு, டோட்டல் அமௌண்ட் வந்து 5000 ரூபாய். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சில ப்ராஜெக்ட்ல வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. அதாவது ஆர்டர் நம்பரு, எத்தனை குவான்டிட்டி, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது. இப்போ என்ன ஆகும், வேல்யூ டாட் ஸ்பிளிட் அப்படின்னு போட்டு பைப், இது வந்து பைப் சிம்பிள்ரா. இந்த இது போட்ட அப்படின்னா உனக்கு தனித்தனியா பிரிஞ்சிடும். பிரிஞ்சிருச்சுன்னா இதை வந்து ஒரு வேரியபிள்ல வாங்கி வேல்யூ 0th பொசிஷன்ல, சாரி வேல்யூஸா, வேல்யூஸ்ல 0th பொசிஷன்ல ஆர்டர் நம்பரு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல குவான்டிட்டி, செகண்ட் பொசிஷன்ல அமௌண்ட், இப்படி பிரிச்சுக்குவாங்க. ஓகே. புரியுதா இல்லையா? புரியுது. மேல போங்க கொஞ்சம். ஒரு நிமிஷம். இப்போ வந்துட்டு அது கீழே வேல்யூ டாட் ஸ்பிளிட் அப்படின்ட்டு பிராக்கெட் சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டீங்க, அது ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாதிரி மேல இங்க சொல்றியா? ஆமாமா. இப்போ வந்து அது ரிட்டர்ன் ஆகும்போது அது 5ஆ வந்து நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்ட்டா கிடைக்குங்களா? லிஸ்ட் ஆஃப் அரே, சாரி அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓ, ஒண்ணுமே வந்து ஒரு வேர்டுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்து நம்மளுக்கு அரேவா செட் ஆயிக்குது. ஆமா. ஓகே தல. ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அரேக்குள்ள ஸ்ட்ரிங் வந்து உட்காந்துக்கும். ஓகே தல. ஓகே, இப்போ வேர் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் நம்பர் அப்புறம் அந்த 5 இது கொடுத்தோம்னா அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம்னா, இந்த பைப் லைன்ல ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுவும் வந்து அரேவா எடுத்துக்கும், ஸ்ப்ளிட் ஆயிக்கும் தனித்தனியா கமா போட்டு. இது வந்து அரேவா இப்படி ஸ்ப்ளிட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 0th பொசிஷன்ல என்ன இருக்கு, இதை வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிடுவோம். இந்த வேரியபிள் 0th இதே இது அரே தானே, அரேனா பாரு 0 1 2 அப்படிதான் சேவ் பண்ணோம்.
இது வந்து ஸ்ட்ரிங் இப்போ நம்ம சேவ் பண்றோம். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அரே கேன் ஹேவ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்டா? ஸோ ஸ்ட்ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு ஆப்ஜெக்ட் பை த ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, நீ கஸ்டம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நாம போட்டோம்ல கர்லி பிரேசஸ் போட்டு, அது வந்து நாம கிரியேட் பண்ற கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் தண்ணி கொண்டு வந்துடுறேன். தல திருப்பி கூப்பிடுறேங்க. ஓ ஓகேடா, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.